கூட்டு போனவரும் என்ன ஒண்ணும் சொல்லல. கூட 2 பேர் அங்க நின்னாங்க கோயிலுக்குள்ள. அவங்க சொல்றாங்க, "சார் அது தெரியவே தெரியாது சார். எப்படி சார்?" வெங்கடேஷ் சார்லாம் ஆச்சரியப்படுறாரு. அவங்க 2 பேரும் சொல்றாங்க, "தெரியவே தெரியாது. எப்படி பல்லினா நான் ஒரு ஃபோட்டோ எடுக்கணுங்கிறேன்." சார் ஃபோட்டோலாம் விழாதுன்னாங்க. நான் எடுக்கிறேன்னு ஃபோட்டோ எடுத்தேன். விழுந்துச்சு. செல்லாம் உள்ள கொண்டு போக என்ன கேட்கல. இருங்க நானும் நின்னு எடுக்கிறேன். நானும் நின்னு எடுத்தேன். என் கூடயும் இருக்கு. நான் காமிக்கிறேன் வாங்க. அப்ப அந்த 2 பேரும் சொன்னாங்க, "இது வந்து நெறைய நேரம் வெயிட்லாம் பண்ணுவாங்க. வராது. நீங்கன்னா வரும்போது கரெக்ட்டா வருது." அப்படின்னாங்க. சரி நான் நெனச்சேன், நம்ம ஒழுக்கமா இருக்கோம். சித்தர் வழிபாட்டுல இருக்கோம். அதனால அவங்க வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நெனச்சுட்டு, எல்லா இடத்தையும் சுத்தி 3 1/2 மணி நேரம் ஆச்சு. வெளிய வரோம் சார். வெளிய வரும்போது வெங்கடேஷ் சார் சொல்றாரு, "ஒரு ரூ. 3000 குடுத்துருங்க மாஸ்டர் அவருக்கு." அப்படிங்கிறாரு. சரி சார் சொல்லிட்டு நான் பாக்கெட்ல காசு எடுத்து, சார் இது கையில வச்சுக்கங்க சார். ஒரு 3000 இருக்கு. உங்களுக்கு நெறையாவே தரணும் அப்படின்னு சொல்றேன். அப்படி கைய உருவுறாரு. "என்னது?" அப்படிங்கிறாரு. "இல்ல, இல்ல. நீங்க உங்க வேலையெல்லாம் விட்டு வந்தீங்க." ம். "எனக்கு வேலை விட்டு வந்தேன்னு யார் சொன்னது?" அப்படின்னாரு. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க நல்லா இருக்கணும். அதெல்லாம் அதுக்காக தான் நான் உங்கள கூட்டு போறேன். நீங்க என்ன உங்கள எனக்கு நல்லா தெரியும். நான் உங்கள கூட்டு போறேன். நீங்க என்ன எனக்கு வந்து காசு குடுக்குறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்களே கையில வச்சுக்கங்கன்னாரு." கையில இப்படி குனிஞ்சு வச்சுட்டு நிமிர்ந்து பார்த்தேன் அவர் இல்ல. சத்தியமா இல்ல. எனக்கு இப்போ சொல்லும்போது எனக்கு உடம்பு கொள்ளையுது. இது வெங்கடேஷ் சார் இருக்காரு இப்போ. ம். அவருக்கும் தான் தெரியும். காணாம போயிட்டாரு. அப்போ கோயிலுக்குள்ள போக முடியாதுன்னு சொன்னதுக்கு எங்கள கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் காமிச்சது யாரு? நீங்க சொன்ன வார்த்தை தான். சிவன் நம்மள கூப்பிட்டுருக்கான். நம்ம கண்டிப்பா உள்ள போகணும். ஆமா சார். அதனால நம்புறவங்களுக்கு கடவுள் சார். நம்பாதவங்க ஒருத்தருமே கிடையாது. நான் எங்க அப்பாவ நம்புறேன். எங்க அப்பா என்ன பெத்தாருங்கிறத நம்புறேன். எங்க அப்பா. எங்க அப்பா என்ன பெக்கலன்னா நான் இல்ல. அவ்வளவுதான்.